தேவனானவருக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் துதிகன மகிமை சதா காலங்களிலும் அவருக்கு உண்டாயிருப்பதாக. சபையாக கூடிய வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கூட அடையனுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்து. இந்த நாளிலே நாம் கவனிக்கப்பட போகிற அல்லது கேட்கிற சத்தியம் என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் பிரதான ஆசாரியர் என்கிற தலைப்பின் கீழே நாளின் செய்தி நாம கேட்க இருக்கிறோம். பிரதான ஆசாரியர் என்கிற இந்த வார்த்தையை அநேகர் ஜபத்திலே பயன்படுத்துவதை கேட்டிருக்கிறோம். சில பேர் இந்த பிரதான ஆசாரியர் என்கிற இந்த பாடத்தை ஏற்கனவே படித்தும் இருக்கலாம். சில நபர்கள் கேட்டு வச்சுக்குவாங்க, ஆனா அதை பத்தின ஆராய்ச்சியோ அதை பத்தின கேள்விகளோ அவங்க எழுப்புவது கிடையாது. இது என்னது, இது பிரதான ஆசாரியர் அப்படின்னு கேட்பது கிடையாது. சில பேர் ஜபத்துல அதை உணர்ந்து இயேசுவானவரை பேரை பயன்படுத்த போது, ஜபத்தின் வழியாக இதை கேட்கிற போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை பார்த்திருக்கிறோம். இந்த பிரதான ஆசாரியர் என்கிற இந்த வார்த்தை இக்காலத்துல சூழ்நிலையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ வட்டாரத்தின் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இரண்டு விதமான ஆவிக்குரிய காரியங்களை படிக்க முடியும். அதாவது விசுவாசத்துக்கு உட்பட்ட மக்கள் ஆவிக்குரிய ரீதியிலே இந்த பாடங்கள் பிரயோஜனமா இருக்கும். இரண்டாவது, சத்தியத்தை அறியாத மக்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் இந்த பாடம் உதவி செய்யும். ஆகவே இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் பிரதான ஆசாரியர் என்கிற இந்த பாடம். தேவன் பார்த்தேன் என்று சொன்னால், மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் இறங்கி வருகிறார். அதாவது மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக அவர் இறங்கி வருகிறார். அதை மனிதர்கள் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் செய்த ஒரு ஏற்பாடுதான் இந்த ஊழியம். தேவனுடைய கட்டளையின்படிதான் மனிதனுடைய பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினார். அதற்கு இந்த பிரதான ஆசாரியர்கள் என்கிற இந்த பணி, அதாவது ஊழியம், வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாச மக்கள் மிகவும் கவனமாய் கவனிக்க வேண்டும். பாவ மன்னிப்பை குறித்த விஷயத்திலே பிரதான ஆசாரியன் என்கிற இந்த பணி ஒரு உயர்ந்த பணி, உயர்ந்த சேவை. அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையாக ஒரு மத்தியஸ்தர் வேலை செய்கிற ஒரு ஊழியம், அது பிரதான ஆசாரியர் என்கிற அந்த வேலை. ஆகவே இந்த பிரதான ஆசாரியர் என்கிற இந்த பாடத்தை நாம உற்று கவனிக்கணும். இந்த பொறுப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நபர் தான் பெற முடியும். பைபிள்ல நம்ம படிக்கிற போது இந்த பிரதான ஆசாரியர் என்கிற ஊழியம் என்பது, அந்த ஊழியத்துக்கு நியமிக்கப்படுகிறவர்கள் ஒரு நபராக இருக்கிறார்கள். அதாவது பிரதான ஆசாரியன் என்று சொன்னால் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. அந்த ஆசாரியர்களுக்கு தலைவர், அந்த ஊழியத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர், அவர்தான் பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியர் என்கிற இந்த ஊழியத்தை நாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான ஆசாரனுடைய அந்த வேலைகள், அதாவது தேவனுக்காக செய்த அந்த ஊழியங்களை கவனித்தால்தான் இயேசுவானவர் எப்படி அதிலே பொருந்துகிறார், எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்பது நமக்கு புரியும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்மளால அந்த காரியத்தை விளங்கிக் கொள்ள கடினமாகிறது. இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இது இரண்டு பாகமாக நாம் சொல்லலாம். ஒன்று, நியாய பிரமாணத்தின்படியான பிரதான ஆசாரியன் ஊழியம், இது முதல் பாகம். இரண்டாம் பாகத்துல புதிய ஏற்பாட்டின்படியாக இயேசுவானவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார், இது இரண்டாவது பாகம். இப்ப முதலாவது பழைய ஏற்பாடு, அதாவது நியாய பிரமாணத்தின்படி பிரதான ஆசாரனுடைய ஊழியங்கள் வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நம்ம இந்த பாடத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
முதல் வசனத்தை கவனி. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். இங்க முதல் வசனத்துல கவனிக்கிறோம், மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியன் அப்படின்னா, ஆசாரியன் என்பவர் மனிதர்களுக்குள்ளே ஒருவராக தெரிந்து கொள்ளப்படுகிறார் என்று படிக்கிறோம். அதே வார்த்தையில பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரியனுடைய பணி பார்த்தீங்கன்னா பாவங்களுக்காக, இதான் ரீசன், முக்கியமான ரீசன், காரணம், பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி. அடுத்து அதே வாக்கியத்துல இருக்கிறது, மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அப்ப இது நியமிக்கப்படுகிற ஒரு பணி, ஊழியம், அனாயிண்டிங், அதாவது நியமிக்கப்படுதல் என்பது அர்த்தமாகிறது. 5ஆம் அதிகாரத்துல 2வது வாக்கியத்தை கவனியுங்கள். தானும் பலவீனம் உள்ளவனான வழியினாலே அறியாதவர்களுக்குள்ளும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். இந்த பிரதான ஆசாரனுடைய வேலை குறித்து இங்க 2வது வசனத்துல ஆவியானவர் எழுதுகிறார். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமான ஒரு மனிதனாக இருக்கிறான். பழைய பாட்டின்படியாக தேவனுடைய இந்த ஊழியத்தை செய்கிற மனிதனாக இருந்தாலும் அவர் ஒரு மனிதன், அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது, அவர் ஒரு மனிதன், நம்மை போல ஒரு சராசரியான மனிதன் அவர். அப்ப மனிதர்களை குறித்து வேதாகமத்திலே ஆவியானவர் பதிவு செய்கிறார், மனிதன் பலவீனமானவன். 2வது, அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி நடக்கிறவர்களுக்கும் இறங்குகிறவனாய் இருக்கிறான். இந்த பணி என்பது பாத்தீங்கன்னா பரிந்து பேசுகிற பணி. அதாவது பாவத்தோடு வந்திருக்கிற மனிதன் மீது இந்த பிரதான ஆசாரியன் அவன் கருணை காட்டக்கூடியவனாய், இறங்குகிறவனாய், அவன் மீது பரிதபிக்கக்கூடியவனாய், அவன் தேவ சமூகத்திலே தேவனிடத்திலே அந்த பாவிக்காக இந்த பிரதான ஆசாரியன் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறவன். பழைய ஏற்பாட்டுல தேவன் நியமிக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு ஊழியம் என்பதை பாருங்கள். இன்றைக்கு மனிதர்களுக்காக எந்த ஒரு மனிதருமே பரிந்து பேச முடியாத சூழ்நிலையில, அப்படியே பரிந்து பேசினாலும் பரிந்து பேசுகிறவருடைய குரல் பரலோகத்தில் எட்டப்படுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி. ஏன்னா எல்லாரும் யோகியர்கள் கிடையாது, எல்லாரும் நீதிமான்கள் கிடையாது, எல்லாருடைய குரலையும் தேவன் கேட்பதும் கிடையாது. பாவியுடைய ஜபத்தை தேவன் அருவருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே கவனிக்கிறோம், பரிசுத்த ஒரு ஊழியத்துல தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை செய்கிற ஒருவர், அவர் மனிதனுக்காக இறங்கக்கூடியவனாக, அவனுடைய பலவீனங்களுக்காக இவன் பரிந்து பேசக்கூடியவனாக அங்கே நிற்கிறான் தேவ சமூகத்திலே. அது மாத்திரமல்லாமல் இங்கே பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணி செய்கிறவர்களுக்கு அநேக கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகள் என்ன, தகுதிகள் என்ன என்று சொன்னால், நான் வார்த்தையாக சொல்லுகிறேன், இஸ்ரவேலிலே 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 12 பேருமே 12 கோத்திரத்தார். அந்த 12 கோத்திரத்திலே லேவி என்கிற ஒருவரை, அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளை தேவன் இந்த ஆசாரிய பணி செய்வதற்காக அந்த லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக இந்த விளக்கம் இங்கே பேசப்படுகிறது. இதுல 29வது வாக்கியத்தை நாம் கவனிக்கலாம். 16:29. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசி ஆனாலும் உங்களுக்குள் தங்கும் பல தேசிய ஆனாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாய்மைப்படுத்துவதுமின்றி ஒரு வேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. அதாவது இவங்க வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. விவசாயம் வேலை செய்வதோ, கட்டிட வேலை செய்வதோ, வேறொரு எஜமான கீழே இவர்கள் எந்த வேலை செய்யக்கூடாது. லேவியர்களுக்கு, இங்க லேவியர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனுக்காக தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியங்களை செய்வதுதான் இந்த லேவியர்களுடைய வேலை. இன்னும் குறிப்பாக இந்த லேவி கோத்திரத்தில ஆரோன் என்பவரை தான் தேவன் முதல் பிரதான ஆசாரியர் என்கிற இடத்துக்கு அவர் தெரிந்து கொள்ளுகிறார், தேவன் அழைக்கிறார் என்று படிக்கிறோம். நீங்க 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்க வாசித்தீர்கள் சொன்னால் அது உங்களுக்கு விளங்கும்.
அது மாத்திரமல்லாமல் ஆரோனுடைய மறைவுக்கு பிறகாக வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. யார் வரணும்னு சொன்னா ஆரோனுக்கு பிறந்த பிள்ளைகள், அதுல ஆண்மகன் தலைச்சன் பிள்ளை, அவர் அந்த இடத்துக்கு வர வேண்டும். அவருடைய மறைவுக்கு பிறகு அடுத்தடுத்த வாரிசுகள் அந்த பிரதான ஆசாரியர் என்கிற அந்த இடத்துக்கு வரலாம். வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. இது டெபினிஷன் யாத்ராகம புஸ்தகத்துல விளக்கம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பா யாத்ராகம புஸ்தகம் 28வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் அதிகாரம் 28:1. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசார், எத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. நீங்க கவனிக்கணும், மோசேயிடத்துல தேவன் கட்டளை கொடுக்கிற போது ஆரோனை முதலாவது அவர் தெரிந்து கொள்கிறார். அடுத்தபடியாக 4 பிள்ளைகளுடைய பெயரை இங்க சொல்லுகிறார். அவர்கள் தான் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கூப்பிடுகிறார். இப்ப நாம எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த ஊழியம் என்பது தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியம். நாம விரும்பினாலும் கூட அந்த ஊழிய பட்டத்துக்கு போய் நிற்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கணும், இது தேவனால் அழைத்து தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஊழியம், பிரதான ஆசாரியர் ஊழியம். 5ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்துல கவனிங்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, குறிச்சுக்குங்க, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய அப்படின்னா இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் சொன்னா, இஸ்ரவேலிலே லேவி கோத்திரத்திலே முதலாவது பிரதான ஆசாரியர் ஆரோன். ஆரோனுக்கு பிறகு ஒரு பிள்ளைகள், வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. இதுதான் சட்டம், எங்கே எழுதப்பட்ட சட்டம் மோசேயின் மூலமாக. இவர்களுக்கு தேவன் என்ன பணிகளை நியமித்தார், அந்த பணிகளை நாம் கவனிக்கலாம். இவர்களுக்கு என்னென்ன வேலை ஊழியத்தை நியமித்தார். யாத்ராகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்திலிருந்து 41 வரை வாசிக்க கேட்போம். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பலி செலுத்துகிற வேலை இவங்களுக்கு தேவனை செய்யறாரு, நியமிக்கிறார். பலி என்பது என்னன்னா மிருக பலி. வாசிங்க. இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். அதாவது இடைவிடாமல் என்று சொன்னால் காலையும் மாலையும், அதான் பொருள். இடைவிடாமல் என்று சொன்னால் அவங்களுக்கு லீவ் என்பதே கிடையாது, விடுமுறை என்பதே கிடையாது. இப்போ இஸ்ரவேல்ல பாத்தீங்கன்னா சட்டத்துல 7ஆம் நாள் ஓய்வு இருக்க வேண்டிய நாள் இல்லையா, அதுல யாதொரு வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனா இவங்களுக்கு அது விதிவிலக்கு. இவங்க அந்த நாள்ல வேலை செய்தே ஆகணும். என்ன வேலை? தேவனுக்கு பலி செலுத்துகிற இந்த ஊழியத்தை இவங்க செய்தே ஆக வேண்டும். வாரத்தின் 7ஆம் நாள் கூட இவங்க பலி செலுத்தணும். அதான் இடைவிடாமல் இவங்க பலி செலுத்தணும். படிங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. அப்ப பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஆடை பலி செலுத்தணும், மாலையில ஒரு ஆடை பலி செலுத்தணும். ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைத்ததும் ஆகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பானபலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய். பாத்தீங்கன்னா 3 விதமான பலி இங்க வருகிறது. ஒன்று மிருக பலி, இன்னொன்று பானபலி, இன்னொன்று போஜன பலி. இந்த 3 பலிகளையுமே அந்த ஆசாரியர்கள் கூட்டத்தார் செய்ய வேண்டும். அதை இந்த பிரதான ஆசாரியர் மேற்பார்வையிட வேண்டும். இவர் முன்னிலையில அது செலுத்தப்பட வேண்டும். இந்த ஊழியத்தை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் தேவாலயத்துக்குள்ளே, அதாவது மோசே காலத்துல அது கூடாரத்துல இருந்தது, சாலமோன் காலத்துல அது கட்டிடமாக மாற்றம் பெற்றது.
எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த தேவாலயத்துக்குள்ளே அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஊழியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகம் 27வது அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள்ல அந்த தேவாலயத்துக்குள்ள குத்து விளக்கு இருந்தது. அந்த குத்து விளக்குல எண்ணெய் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த குத்து விளக்கு எரிந்திருக்க வேண்டும், சதா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஊழியத்தை அவர்கள் செய்யணும். யாத்ராகம் 25ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல அந்த பரிசுத்த ஸ்தலம் எனக்கூடிய அறையிலே தேவ சமூகத்து அப்பங்களை அவர்கள் தயாரித்து கொண்டு வந்து வைக்க வேண்டும். இது இவர்களுக்கு சொல்லப்பட்ட ஊழியம். அது மாத்திரமல்லாமல் பிரதான ஆசாரியனுக்கு பல ஊழியங்கள் பழைய ஏற்பாட்டில் நியமிக்கப்பட்டது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து சொன்னால், வியாதிப்பட்ட ஒருவன் ஆசானுக்கு தன்னை காண்பிக்க வேண்டும். நீங்க நம்ம கூட சுவிசேஷ புஸ்தகத்துல பார்த்திருக்கலாம். ஒரு குஷ்டரோகி வருவாரு, சுஸ்தமாக்கப்படுவாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ போய் உன்னை யாரு காண்பி. இது வந்து ரூல்ஸ், நியாயப்பிரமாணத்துல ரூல்ஸ். ஏன்னா அவன் தான் அவங்களுக்கு உண்டான அந்த சுத்திகரிப்பு பணிகளை செய்யணும். அவர் தான் வந்து சர்டிபிகேட் கொடுக்குற, உனக்கு குணமாயிருச்சு, நீ ஊருக்குள்ள போகலாம், நீ மக்களோட மக்களா வாழலாம் அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை இந்த ஆசாரியர்கள் கொடுக்கணும். அதாவது அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய இந்த வேலையை செய்யணும். அது இந்த லேவியராகம் 13:1-2 வசனங்கள்ல இந்த வியாதிஸ்தர்களுக்காக சொல்லப்படுகிற ஊழியத்தை இங்கே அவர்களுக்கு நியமிக்கிறார். அதே போல மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்துல ஒரு ஆசாரியனுடைய வாயில வேதாகமம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஆசாரியன் தேவனுடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்கிற ஊழியத்தை கொடுத்தார். இங்க கவனிப்பீர் என்று சொன்னால், ஒரு ஆசாரியனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மகத்தான பணி என்பது இன்னும் ஏராளமா இருக்கிறது. நம்ம சுருக்கமா பார்க்கிறோம். இப்ப நேர சுருக்கத்துக்காக விளக்கமா பார்க்காம சுருக்கமா இப்ப சொல்லப்பட்ட குறிப்புகளை நீங்க எடுத்து வீட்டுல வாசிப்பீங்க ஒன்னொன்னா சொன்னா, இவருடைய வேலை, அதாவது பணி, ஊழியம் என்பது தேவன் எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் அவங்களுக்கு வேலையே. பிழைப்புக்காக அவங்க வெளியே எங்கேயும் வேலைக்கு செல்லக்கூடாது. மற்ற கோத்திரத்தார் கொண்டு வந்து கொடுக்கிற அந்த பொருட்களை, தேவாலயத்துக்கு கொண்டு வந்த பலி பொருட்களை அவர்களுக்குள்ளே பங்கிட்டு அவர்களுடைய குடும்பங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வேலைகள் எல்லாம் அங்க இருந்தது. இது ஆரோன் குடும்பத்தார் அந்த தேவாலயத்துக்குள்ளே இந்த வேலைகளை செய்தாங்க. ஆனா ஆரோன் குடும்பத்தை தவிர்த்து லேவி கோத்திரத்துல இருக்கிறவர்கள் பலியிடுகிற வேலை, அந்த மிருகங்களை வெட்டுகிற வேலை, வெட்டினரை சுத்தம் பண்ணுகிற வேலை, அந்த தேவாலயத்தை சுத்தி இருக்கிற குப்பைகளை அகற்றுகிற வேலை, பாதுகாக்கிற செக்யூரிட்டி ஒர்க்கு, இது எல்லாமே லேவியர் கையில தேவன் ஒப்படைத்தார். ஆகவே இவர்களுக்கு அதிலே பிழைப்பும் உண்டாக்கினார் தேவன். இப்படி அந்த ஆசாரியர்கள் என்கிற கூட்டத்திற்கு ஒரே தலைவன் இருந்தான். அந்த தலைவன் தான் பிரதான ஆசாரியர். இவர்களுக்கு, இந்த பிரதான ஆசாரியனுக்கு ஒரு முக்கியமான ஊழியம் ஒண்ணு இருந்தது. அது என்னன்னா, நாம லேவியராகும் 16ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். 29வது வாக்கியத்துல அதை நினைவுபடுத்தி கொண்டுவோம். லேவியர் புஸ்தகம் 7ஆம் மாதம் 7வது மாதம் 10ஆம் தேதியிலே, நல்லா குறிச்சுங்க, இது நம்ம கிடையாது. தயவு செய்து பண்டிகை நினைச்சுன்னு கொண்டாடிட போறீங்க, நம்ம கிடையாது. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்தார். 7வது மாதம் 10ஆம் தேதியிலே, சுதேசி ஆனாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசி ஆனாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. இது ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை நாளிலே இவங்களுக்கு பிரதான ஆசாரியருக்கு தேவன் கொடுத்த சில பலிகளின் விவரங்கள் இங்க இருக்குது. இப்ப நம்ம எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தது போல, இவர் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் இஸ்ரவேல் மக்களுக்காகவும் இவர் பலி செலுத்த கடமைப்பட்டுள்ளார். அதாவது இவர் ஒரு பலவீனமான மனிதன். முதலாவது இவருக்கு கொடுக்கப்பட்ட பலியின் விவரம் என்ன? 16ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து வீட்டுல போய் தெரிஞ்சுங்க. இப்ப நான் படிக்க சொல்ல முடியாது. அது சுருக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன்.
2 பலி செலுத்தணும் பிரதான ஆசாரியன். என்ன அதுன்னா, ஒண்ணு தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பாவத்தை போக்குவதற்காக, நிவர்த்தி செய்வதற்காக ஒரு காளை மாடை பலி செலுத்தி அந்த காளை மாட்டினுடைய ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் கிண்ணத்துல பிடித்து 7 முறை அந்த கிருபாசனத்தை என்ன செய்யணும், முன்னாடி அதை தெளிக்கணும். இது அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் செய்கிற ஒரு சடங்கு. பிறகு ஒரு ஆட்டை பலி செலுத்தி அதே பிரகாரமா அவர் கொண்டு வந்த அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டும். இது என்ன அர்த்தம் சொன்னா, இஸ்ரவேல் மக்களுக்காக பாவ நிவர்த்திக்காக இந்த பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்திலே இந்த பாவ நிவர்த்தி செய்வதற்காக அங்கே கொண்டு போகப்படுகிறார். இது பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். இது பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியருக்கு தேவன் நியமித்த ஊழியம். இதே ஊழியத்தை இப்போ நம்ம இயேசுவானவருக்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம். இதே ஊழிய பிரதான ஆசாரியராக இயேசுவானவர் இருக்கிறார் என்று சொன்னால், இயேசுவானவருக்கு எப்படிப்பட்ட ஊழியம் நியமிக்கப்படுகிறது என்பதை நாம் படிக்கிறோம். இப்போ செகண்ட் பார்ட், இயேசுவானவர் நமக்கான பிரதான ஆசாரியர். நீ எழுதிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆரோன் யாருக்காக பலி செலுத்துவதற்காக தேவாலயத்துக்குள்ள போனான்னு சொன்னா, இஸ்ரவேல் என்கிற அந்த ஜனத்துக்கு மாத்திரம்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, உலகம் அனைத்திலும் இருக்கிற மனிதனுக்காக பாவ நிவர்த்தி செய்யவில்லை, செய்யவும் முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் உலகத்தார் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தன்னை தாமே ஒப்பு கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறபடியினாலே, அவருடைய ரத்தம் என்பது எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதா இருந்தபடியினாலே, இயேசுவானவரை தேவன் வேறொரு முறைமையின்படி பிரதான ஆசாரியராக நியமிக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படியான ஆசாரியராக இயேசு இல்லை, அவர் வேறொரு முறைமையின்படியான பிரதான ஆசாரியர். அப்படி யாரு அப்படின்னா, இப்ப எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வந்துடலாம். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை வாசிங்க. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரிய ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். நீங்க கவனித்தீங்கன்னு சொன்னா, எப்படி ஆரோனை தேவன் இந்த ஊழியத்துக்கு நியமித்தாரோ, அதே போல இயேசுவானவரையும் இந்த இடத்திற்கு அவர் நியமிக்கிறார். 6வது வாக்கியத்தையும் சற்று வாசியுங்க. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, கவனிங்க ஐயா, ஒரு நிமிஷம் நீங்க கவனிங்க. 6வது வசனத்துல, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். சொன்னது யாரு? இந்த வாக்கியம் எங்க அமைந்திருக்கிறது அப்படின்னா, சொல்லி இருக்கிறார்னா சங்கீதம் 110 4வது வாக்கியத்துல இந்த தீர்க்க தரிசன வசனம் அடங்கியிருக்கு. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று. அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படின்னு சொன்னா, அந்த மெல்கிசேதேக்கு யாரு இல்லையா? கிறிஸ்துவ சமூகமே கொஞ்சம் கவனிக்கணும். இயேசுவானவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படியான ஆசாரியராக அவர் இல்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்திலே அந்த பிரதான ஆசாரிய ஊழியம் எதற்காக நியமிக்கப்பட்டது என்பதின் காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காரணங்கள் புரிஞ்சாதான் இயேசுவானவரை பிரதான ஆசாரியராக விசுவாசிக்க முடியும். பிரதான ஆசாரியருடைய பணி என்னங்க? பிரதான ஆசாரியருடைய பணி மக்களுக்காக, மக்களுடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற பணி. இங்க சென்ட்ரல் நம்ம பார்க்கணும், இயேசுவானவர் அந்த பணியை செய்கிறவராக அவர் இருக்கிறார். அப்ப இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம அவசியம் கவனிக்கணும். நாம் விசுவாசத்துக்குள்ளே பல வருடங்கள் ஆகிறது. ஆனால் இன்னும் நாம் அடிப்படை சத்தியத்தையே கேட்டுக்கொண்டிருக்க கூடாது.
நாம் அடுத்தடுத்த காலகட்டத்திலே அடுத்தடுத்த சத்தியங்களை நாம் வளர்ச்சி பெற வேண்டும். இயேசுவானவருக்கு தேவன் கொடுத்த மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வாக்கியத்திலே தேவன் இயேசுவானவருக்கு கொடுத்த மகிமை என்ன? அது ஒன்றை குறிக்காது, பல மகிமையை தேவன் இயேசுவானவருக்கு கொடுத்தார். 1 பேதுரு 1 அதிகாரம் 21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அவருக்கு மகிமையை கொடுத்தார். இப்போ மகிமையை பெற்றது யாரு? மகிமையை கொடுத்தது யாரு? மகிமையை பெற்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு மகிமையை கொடுத்தவர் பரலோகத்தின் தேவன். தேவனை குறித்து நாம் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளுகிறோமோ, அவருடைய மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ, அதே போல இயேசுவானவர் பெற்றிருக்கிற மகத்துவங்களையும் மகிமையையும் நாம் ஆராய வேண்டும். நித்திய வாழ்வுக்கு அது உதவி செய்யும். இயேசுவானவர் ஜெபம் செய்தார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அந்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கு. அதிலே 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது இயேசுவானவர் ஜெபத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னா 3வது வாக்கியத்திலே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை 2 பேரையும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு கிறிஸ்துவ சமூகத்துல ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை விட்டுறாங்க. ஒருத்தரை மகிமைப்படுத்துறாங்க, ஒருத்தரை மகிமைப்படுத்துறது இல்லை. அந்த ஒருத்தர் யாரு? இயேசுவை மகிமைப்படுத்துறாங்க, தேவன் என்ன செய்வதில்லை? மகிமைப்படுத்துவதில்லை. அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனையும் அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது என்னன்னா, அவர்களுக்குரிய மகிமை என்ன, வல்லமை என்ன, தெய்வீக செயல்பாடுகள் என்ன என்பதை நாம அவசியம் படிக்கணும். அப்படித்தான் இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்ட மகிமைகளில் ஒன்றுதான் பிரதான ஆசாரியர் என்கிற அந்த மேலான ஊழியம். இந்த ஊழியத்தை தேவன் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தின்படியாக அவர் பிரதான ஆசாரியர் இல்லை, மெல்கிசேதேக்கு முறைமையின்படி பிரதான ஆசாரியர். மெல்கிசேதேக்கை பத்தி தேவனுக்கு சித்தமானலாம் செய்யலாம், நம்ம பிறகு படிக்கலாம். இப்போ இயேசுவானவரை பற்றி மாத்திரம் நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்ம கவனிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கிற போது இயேசுவானவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியராக இருக்கிறார்? 9:11 வாசி. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, அதாவது வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான அப்படின்னா என்னது? வரப்போகிற நன்மைகள்லாம் என்ன? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகம் அனைத்திலும் இருக்கிற மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பு வரப்போகிறது. அந்த ரட்சிப்பினாலே நாம் ரட்சிக்கப்பட போகிறோம். அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்த போகிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு நாம் செல்லுவதற்கு உண்டான அஸ்திபாரமாய், மூளைக்கல்லாய், நம்பிக்கை நட்சத்திரமாய், நங்கூரமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு வரப்போகிற நன்மைகளுக்குரியவர் இயேசுவானவர். வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர். ஒரு ஆசாரியன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் இஸ்ரவேலை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசுவானவர் மூலமாக கிடைக்கிற இந்த பலன்கள் ஒரு ஜாதிக்கு மாத்திரம் கிடையாது, உலகம் அனைத்திலும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்க போகிறது. இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, பாவத்தை செய்த மனிதர்கள் பரிதபித்தாங்க, நம்முடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும், கடவுளிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை நம்ம எப்படி பெறலாம், ஐயோ பாவம் பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இந்த காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டு பாருங்க, பாவத்தை சர்வ சாதாரணமா செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உணர்த்தினாலும் கூட அதுல அவங்க என்ன இல்லை, அவங்களுக்கு உணர்வே இல்லை.
ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 9, 10, 11 வசனங்களிலே எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஏன் அந்த உணர்வு இல்லை? மனிதன் பாவம் செய்து அந்த பாவத்தை கண்டிக்காத போது பாவத்தின் மீது பாவம், பாவத்தின் மீது பாவம் செய்து அவன் மனசாட்சியை கொன்று ஒரு நடைப்பினமாய் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, அவன் இருதயத்துல தெய்வ பயம் இல்லை. மனிதனுடைய எல்லாருடைய மனதிலும் இன்றைக்கு தெய்வ பயம் அற்று போக என்ன காரணம்? அவர்கள் செய்கிற தப்பிதங்களை சுட்டி காட்ட நபர்கள் இல்லை. அவர் செய்த தப்பிதங்களை மனசாட்சியிலே அவர்களுக்கு உணர்த்துவதில் இல்லை. அதனால அவருடைய பாவங்களை அடிக்கடி செய்யறாங்க. என்னை யார் கேள்வி கேட்க போறது? நான் எப்படி வேணாலும் வாழ்வேன். அவங்க சொல்ற பதிலாம் பாருங்க, இது என் வாழ்க்கை, இது நான் இப்படித்தான் வாழ்வேன், யாரும் என்னை கேள்வி கேட்க கூடாது. மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஒரு முரட்டுத்தனமான பதில், தெய்வ பயம் இல்லாத வார்த்தை. ஒரு மனிதன் ஏதோ ஒரு சட்டத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து வாழத்தான் வேண்டும். அப்போதுதான் அவனுடைய ஆத்மா பாதுகாக்கப்படும். ஒன்று குடும்பமா இருக்கலாம், அல்லது சமூகமாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய கூடாரமாக இருக்கலாம். அவன் எங்கு வாழ்ந்தாலும் ஒரு சட்டத்தின் கீழ் வாழும் பொழுதுதான் அவன் சரியானவனாக, சிறந்தவனாக, சீருள்ளவனாக வாழ முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா, தனக்கான வழிகாட்டியோ போதகரோ ஒருவன் இல்லை என்று சொன்னால் நம்மால நல்ல பாதைக்கு வர முடியாது. அப்போ உலகம் என்பது எப்படி இருக்குது பாருங்க சூழ்நிலை. அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரிடத்திலே வருகிற போது, அவரை பற்றி தெரிந்து கொள்ளுகிற போது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன சொன்னா, இலவசமான ரட்சிப்பு, இலவசமான மகிமை. இயேசுவானவருக்கு எந்த மகிமையை தேவன் கொடுத்தாரோ அதே மகிமையை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கும் தேவன் கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவேதான் எபிரேயர் 9:11 படி வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து என்று படிக்கிறோம். இப்போ அதுல இயேசுவானவர் பிரதான ஆசிரியராக இருக்கும்படி அவர் என்ன பண்ணினார் என்பதை நம்ம கவனிக்கணும். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்க கவனிச்சீங்கன்னா 5:2 இயேசுவானவர் தம்மை தாமே தேவனுக்கு எதை கொடுத்தார்? காணிக்கையாக தம்மையே கொடுத்தார். கவனிங்க, ஒரு சென்டென்ஸ் வருது, இயேசுவானவர் தம்மை தாமே காணிக்கையாகவும் பலியாகவும் தன்னை கொடுத்தார் அப்படின்னு படிக்கிறேன் இல்லையா? இதே வார்த்தை பிரதான ஆசாரியன் தேவனுக்கு காணிக்கை கொடுத்தான், தேவனுக்கு பலி செலுத்தினான். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்துல இந்த வசனத்தை நாம் ரிலேட்டடா வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 5:2 தானும் பலவீனம் உள்ளவன் ஆனபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். 5:1 அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். ஒரு வார்த்தை வருது, பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி. இந்த பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் மக்களுக்காகவும் தனக்காகவும் தேவனுக்கு எதை கொடுக்கணும்? காணிக்கை கொடுக்கணும், பலி கொடுக்கணும். ஆனால் இயேசுவானவர் பாவம் செய்யாதவர், மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னையே காணிக்கையாய் தேவனுக்கு கொடுத்தார், தன்னையே பலியாக மனிதர்களுக்காக கொடுத்தார். அப்படியானால் இயேசுவானவர் பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னையே கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதாவது தம்முடைய சுய ரத்தத்தை நமக்காக சிந்த வேண்டி இருந்தது. அதை தேவன் அவருக்கு நியமித்தார். எபிரேயர்
8ஆம் அதிகாரத்திலே 3வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசிய வேண்டியதா இருக்கிறது. அப்போ இயேசுவானவருக்கும் தேவனுக்கு செலுத்துவதற்கு பிரதான ஆசாரியார் இருப்பதற்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறதா இருக்கிறது. அதனால இயேசுவானவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று கவனிக்கிறோம். இயேசுவானவர் முன்வந்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அதாவது நமக்காக தம்மை ஒப்புவித்தார் என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் பரலோகம் செல்லுவதற்கு அது உதவி செய்ததாக இருக்கிறது. இதே 9ஆம் அதிகாரத்துல எபிரேயர் 11வது வசனம் 12வது வசனத்தையும் வாசிக்கிறோம். எபிரேயர் 9, 11, 12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இங்கே ஆசாரியர்களை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு, இயேசுவானுடைய மகிமையை உயர்த்தி காண்பிப்பதற்கு இங்கே சொல்லப்படுகிற வசனம் இது. இயேசுவானவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையினால் செய்யப்பட்ட ஒரு கூடாரத்துக்குள்ள போவதற்காக அவர் இந்த மரணத்தை சந்திக்கவில்லை, ரத்தம் சிந்தவில்லை. இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுறார். ஆவியானவர் சொல்றார், பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாய். அது என்னது? அது பரலோகம். அது பரலோகம். 12வது வாக்கியத்துல வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன? அது பரலோகம். எபிரேயர் புஸ்தகத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வாசிச்சாதான், படிச்சாதான் பழைய ஏற்பாடு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். தேவாலயத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, அதற்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. இதை எப்போது எதை கம்பேர் பண்றாரு ஆவியானவர், எதை ஒப்பிட்டு சொல்லுகிறான்னு சொன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம் இப்பொழுது பரலோகத்தையும், பரிசுத்த ஸ்தலம் என்பது பூமியிலே சபையையும் இங்கே ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னு சொன்னா முதல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிச்சாதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அப்ப இடையிலே 2 அறைகளுக்கு நடுவாக திரை இருந்தது. இப்போ அந்த திரை வானமாக இருக்கிறது. அதான் இங்க சொல்றாரு, வானங்களின் வழியாய். நம்ம இந்த வசனங்களை படிச்சோம். வானங்களின் வழியாய் இயேசுவானவர் போனார்னா பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். அப்போ பரலோகத்திலே போய் என்ன பண்ணுகிறார்? நம்ம பழைய ஏற்பாட்டுல பட்சம் இல்லையா, பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த காளையுடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த சடங்கு நிறைவேற்றுகிறார் இல்லையா. அப்போ இயேசுவானவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறாருன்னு சொன்னா அவர் எங்கே போகணும்? ஆனா பரலோகத்துக்கு அவர் சென்று மனிதனுடைய பாவங்களுக்காக அங்கே பரிந்து பேச வேண்டும். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பழைய ஏற்பாடு உங்களுக்கு புரியும். இல்லைன்னா பழைய ஏற்பாடு புரிஞ்சதுன்னா புதிய ஏற்பாடு உங்களுக்கு இப்ப புரியும். அப்படி புரியலன்னு சொன்னா இந்த வசனத்தை நீங்க மறுபடியும் படிச்சுங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மேல் சொல்லியவர்களின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய். இங்க முதல் வசனத்தை படிங்க. முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ சிங்காசனத்தில், மகத்துவ சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவர். 2 இருக்குது சிம்மாசனம். நல்லா கவனிக்கிறேன் அந்த வசனத்துல. பரலோகத்திலே மகத்துவ சிங்காசனம் ஒண்ணு இருக்கு. அந்த சிங்காசனத்துல யார் இருக்கிறா? அடுத்த அதே வரியில சொல்றாரு, வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் யாரு? புரியலையா உங்களுக்கு? புரியுதா? மகத்துவ சிங்காசனம் சொன்னா பரலோகத்தின் தேவனை குறிக்கிறாங்க.
அவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்னா இயேசுவானவரை குறிக்கிறார் வசனம் இல்லையா? இரண்டாவது வாக்கியத்தை சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அந்த பிரதான ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியராக இருக்கிறார்னா அங்கே ஊழியம் செய்கிறார். நிறைய பேர் நினைக்கலாம், இது ஆண்டவர் ஊழியம் பண்றார். ஆண்டவர் பூமியில தானே ஊழியம் பண்ணினார்? இல்லை, பரலோகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்காக அங்க ஊழியம் செய்கிறார். எந்த ஊழியத்தை செய்கிறார்? பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறார். அந்த ஊழியத்துக்கு பெயர் தான் பிரதான ஆசாரிய ஊழியம். இன்னைக்கு எல்லாருமே இயேசு கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஜெபம் இயேசுவின் இடத்துல எப்படி போகும்? ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? நம்முடைய ஜெபங்களை பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்கிறவர். அப்படி இருக்கிற போது நம்முடைய ஜெபம் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? பாயிண்ட் 1. ரெண்டாவது, நாம தேவனை மகிமை செலுத்துகிறோம் சொன்னா அது பேர் ஆவிக்குரிய பலி. அந்த பலிகளை பிரதான ஆசாரியர் அவரே வச்சுக்குவாரா அல்லது தேவனுக்கு செலுத்துவாரா பலிய? பழைய ஏற்பாட்டிலே அந்த பலியை பிரதான ஆசாரியர் தானே வச்சுக்கிட்டாரா அல்லது தேவனுக்கு செலுத்தினாரா? இப்ப இயேசு பிரதான ஆசாரியர் சொன்னா அந்த பலி யாருக்கு செலுத்துக்கணும்? நாம யாருக்கு செலுத்துகிறோம்? தேவனுக்கு செலுத்துகிறோமா இயேசு கிறிஸ்துக்கு செலுத்துகிறோமா? நாம தேவனுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேவனுக்கு அந்த பலிகளை செலுத்துகிறோம். இயேசுவானவர் இல்லாமல் பரலோகத்திலே அந்த பலிகள் சென்றடையாது. ஏனால் நமக்காக நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் இயேசுவானவர். அதான் இந்த வசனம் சொல்றாரு. 2வது வசனத்துல 4வது வரியில மெய்யான கூடாரம், கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். அது எதுங்க? பரலோகம். ஆனா பரலோகத்துக்குள்ளே ஊழியம் செய்து வருகிறவருமாய் இருக்கிற, இந்த வார்த்தை படிக்கிறீங்களா? பாலா படிங்க. மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் செய்கிறவருமாய் இருக்கிற. இப்ப இயேசு செய்கிறாரா இல்லையா? அதான் கொஸ்டின். செய்கிறார், இப்பவும் செய்கிறார். இயேசுவினுடைய 2ஆம் வருகை வரைக்கும் பிதாவுடைய வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற வேலையை இயேசுவானவர் செய்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்து பாருங்கள். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், பாத்தீங்கன்னா இருக்கிறபடியினால் அட் பிரசன்ட் 2025 இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கான பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியருடைய பணி என்ன? ஊழியம் என்ன? ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிதபிக்கிறது. இன்றைக்கும் கூட கிறிஸ்து சமூகத்திலே எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ள இருந்தும் கூட பாவம் செய்கிறோம்? இன்றைக்கும் எத்தனை பேர் தேவனுடைய சத்தியத்தை மீறி நடக்கிறோம்? அப்படி நடக்கிற போதெல்லாம் நம்முடைய மனசாட்சி உள்ள துடிக்குது. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ நான் தவறாய் பேசிட்டேன், ஐயோ நான் தேவனுடைய சத்தியத்தை மீறிட்டேன். உன் மனசாட்சி உள்ள துடிக்குதா இல்லையா? அதுக்கு நீ செய்ய வேண்டிய வழி என்ன? நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள். தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஏன்? அந்த ஜபத்தின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். ஆம் தேவனே, பூமியிலே இவன் ரட்சிக்கப்பட்டவன், மனப்பதறி இந்த பாவத்தை செய்து விட்டான், அவன் பாவங்களை மன்னியும் என்று இயேசுவானவர் அங்க பரிந்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசினான். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட நமக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிறார். அதனால் இயேசு நமக்கான பிரதான ஆசாரியர். வானங்களின் வழியா ஏறி போனார். அது என்ன? அது ஒரு திரை. பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே
பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இரண்டையும் பிரித்தது ஒரு திரை. அந்த திரை என்பது வானத்துக்கு சமமாக இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் அது சபைக்கு சமமாக இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம் அது பரலோகத்தை குறிக்கிறது. அந்த பரலோகத்திலே மகத்துவ சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். அந்த தேவனுடைய வலது பாரிசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். பூமியில பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆரோனு ஒரு வயசான பிறகு செத்து போயிடுவாரு. அவன் மகன் அந்த போஸ்டிங் வந்தார். அந்த மகனு வயசாயிடுச்சு. அவனுடைய மகன் வந்தாரு. மனிதன் பலவீனமானவன், மரணத்து நிமித்தம் அவன் மாறிக்கிட்டே இருந்தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாறாத பிரதான நித்திய ஆசாரியர், வானங்களின் வழியா ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மகா பிரதான ஆசாரியர். எபிரேயர் 8:1-2 சொல்றாரு, அவர் என்றென்றைக்கும் உள்ள நித்திய பிரதான ஆசாரியர். 4ஆம் அதிகாரம் அதே 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நமக்கு இல்லை. நமக்கு எப்பேற்பட்ட ஆசாரியர் இருக்கிறார்? பிரதான ஆசாரியர், பரிதபிக்கிற ஆசாரியர், பரிதபிக்கிற ஆசாரியர். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்ய வரும்போது எத்தனையோ பாவிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாங்க. அப்படி வரும்போதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவிகளுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாரு? அச்சு சாவடிங்கன்னு சொன்னாரா? கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்னு சொன்னாரா? ஐயா அவள் மீது இரக்கம் பாராட்டினார், பரிந்து பேசினார் தேவனிடத்திலே. அதுதான் ஆண்டவரின் குணம், மன்னிக்கிற குணம், பரிதபிக்கிற குணம். நாம பாவம் செஞ்சிட்டா கூட நம்ம பாவம் செய்து விட்டோமேன்னு சொல்லி அவர் பரிதபிக்கிறார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் மனிதனாக இருந்து பிறந்து நம்மை போல அவர் பாடுபட்டார். இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு 15வது வசனத்துல, படிங்க ஐயா. எல்லா விதத்திலும், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, நம்மை போல சோதிக்கப்பட்டார். உனக்கு பசி இருந்ததா? பசியோடைய வேதனை தெரியுமா? நீ எத்தனை பேர் சுகமா வாழ்றோம், ஆனா பசியினுடைய வேதனை அனுபவித்து பாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பசியினுடைய வேதனை அனுபவித்தார். எத்தனை பேர் தாகத்தினால வாடி இருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தாகத்தினால் வாடினார். எத்தனை பேர் மனுஷனுடைய அவமான நிந்தையான வார்த்தைகளை கேட்டு மனதில் குமரி போகிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவமான வார்த்தைகளை அவரை சாடினார்கள். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அவர் பரலோகத்திலிருந்து வந்தாரு, அவர் அவருக்கு வலிக்காது, அவருக்கு பசிக்காது, அவருக்கு தாகம் இருக்காதுன்னு. இல்ல ஐயா, அந்த மகிமையெல்லாம் இழந்துதான் ஐயா மனிதனா பிறந்தார். நம்மை போல அவர் என்ன பண்ணாரு? சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. மனிதன் மாதிரி அவர் என்ன செய்யவில்லை? அவர் பாவம் செய்யவில்லை. மாறாக இப்பொழுது பாவம் செய்யாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் புஸ்தகத்திலே நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், கவனிங்க, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இத இன்னைக்கு ஏசப்பான்னு கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய பாவங்களுக்காக பிதாவினிடத்திலே என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆசாரிய பணி செய்தாங்க இல்லையா, பிரதான ஆசாரியன், அவன் பரிதபித்ததை விட இயேசு பரிதபிக்கிறார். பரிதபிக்கிறார்னா நமக்காக பரிந்து பேசுகிறார். தப்பா புரிஞ்சுக்கிறாங்க சத்தியத்தை. இயேசு ஒருத்தர் தான் இருக்கிறாரு, பிதாவும் அவர் தான், இயேசுவும் அவர் தான், ஆவியானவரும் அவர் தான் சொல்றாங்களே. அவங்க இந்த வசனத்துக்கு பதில் சொல்லணும். இயேசு தனக்கு தானே ரெக்கமெண்ட் பண்ணி பேசிக்குவாரா? ரெக்கமெண்ட் தனக்கு தானே பேசிக்குவாரா?
அவர்தான் பிதா, அவர்தான் இயேசுன்னா, இயேசு இந்த வசனத்துல யாருகிட்ட நமக்காக வேண்டுகிறார்? இதுக்கு பதில் சொல்லணும். யாருகிட்ட வேண்டுகிறார் நமக்காக? அவர் பிதா என்கிற ஒருவர் இருக்கிறபடினால்தான் இயேசு பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறார். நீங்க இன்னொரு சத்தியம் கவனிங்க, அந்த அதிகாரம் தேவனிடத்துல இருக்கிறது. இயேசு அதனாலதான் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இதே ரிலேட்டடான வேத வசனம் அது. எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக வேண்டல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களால் அவர்களை முற்றும் முடிய. ஃபர்ஸ்ட் 2 லைன் படி. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி. அப்ப இயேசுவானவர் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறார். அப்ப பாருங்க, நாம அறிந்தும் அறியாமலும் செய்கிற எத்தனையோ வித பாவங்களுக்காக நாம வேண்டிக் கொள்ளவில்லை என்று சொன்னாலும் நமக்காக இயேசுவானவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். 26வது வாக்கியம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்போ இயேசுவானவர் எப்படிப்பட்டவர்? அவர் மாசு இல்லாதவர், அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர். அப்பேற்பட்டவர் தான் நமக்கு யாரா இருக்கிறாரு? பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான பிரதான ஆசாரியர் என்பதற்கான சத்தியத்தை இங்க நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 விதமான சத்தியத்தை நாம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு இயேசு ஒரு தைரியம் கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். சத்தியத்தை தெரியாத மக்கள், பிதா என்பவரை பற்றி தெரிந்து கொள்ளாத மக்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். இயேசுவானவர் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஊழியத்தை பரலோகத்தில் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுக்கு சித்தமானால் தேவன் இயேசுவானவருக்கு கொடுத்த மகிமைகளில் இந்த மகிமை ஒன்று. இது போல ஏராளமான மகிமையை தேவன் இயேசுவானவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சத்தியத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை செவிசாய்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன்.